எல்லாரும் சொல்ற மாதிரி யார் ஹீரோவா இருந்தா யாரு வில்லனா இருந்தா படம் ஜாலியா வந்தாலே போதும் அப்படின்னு நான் நம்புறேன். நெல்சனோட அந்த டச் பிளேவர், அந்த ஒரு நெல்சன் டச் டாக்டர், கோலமாவு கோகிலால எதிர்பார்த்த அந்த பிளேவர், அந்த இந்த பிளேவர் கண்டிப்பா இந்த படத்தையும் இருக்கும். அனிருத்தோட பிஜிஎம் சொல்லவே வேணாம், தேய்க்க விடுவாரு. பாப்போம். எந்த சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான், பட் ஆனா கமல்ஹாசன் ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்போம் இந்த படத்துல அவர் பிளேவர், அவரோட காஸ்டியூம்ஸ்க்காக நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பிக் பாஸ்ல அவர் போட்ட காஸ்டியூம்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சோ பாப்போம் எப்படி வருதுன்னு. லுக்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ப்ரோமோ ஸ்டார்டிங்லயே கமல் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. கமல்ஹாசன் அவர் தான் சீனியர்னால, ரஜினி சொல்ற மாதிரி கலை உலக அண்ணா, அதனால கமல் தான் ஃபோக்கஸ் பண்ணி அவரை கொண்டு வராங்க. அப்புறம் ரஜினி நல்லா அண்டர் பிளே பண்ணிருக்காரு. பட் படத்துல வந்து யாரு போட்டி போட்டு தான் நடிச்சுப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும் நான் நம்புறேன். சூப்பரா இருந்தது ப்ரோ, வேற லெவல்ல இருந்தது. என் தொண்டையா பாத்தீங்கன்னா அதாச்சு. சோ அந்த லெவல்ல இருந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தோம் இல்லையா, 2 பேரும் வந்து ஃப்ரேம்ல பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெல்சன் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ அதெல்லாம் நம்ம பேசவே தேவையில்ல. 2 பேரும் அந்த கதவை தொடர்ந்து ஓப்பனிங்ல வந்து நிக்கிற அந்த ஷார்ட்டே பாத்தீங்கன்னா அந்த கொடுத்த காசு எல்லாமே ஒருத்து நாளைக்கே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சோ அந்த அளவுக்கு பயங்கர வெயிட்டிங்கா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நான் இந்த விஷயம் பேசணும் அப்படின்னா, ரஜினி சார் பாத்தீங்கன்னா முன்னாடி உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ அவர் நடிக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்க அப்படிங்கிறப்போ கமல் சார் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு. சோ இது நடக்காதுங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நெல்சன் வந்து நடத்தி காட்டிட்டாரு. சோ செம்ம லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்றோம். ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகலன்னா ஷூட்டிங் இப்பதான் ரீசெண்டா தான் முடிஞ்சது. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது முடிஞ்சதும் இன்னும் அதுக்கடுத்து சிபியோட படம் இருக்கு, அதையும் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு தான் இதுக்குள்ள வர போறாரு. ஆனா அதுக்குள்ளே இதோட ப்ரோமோ விட்டாங்க. ஸோ பயங்கரமா இருக்க போகுதுன்னு தோணுது. நெக்ஸ்ட் லெவல் அனிருத் பத்தி பேசவே தேவையில்ல, அதெல்லாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. புதுசா ஏதோ பண்றாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்றாரு. ஆனா நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். நடுவுல என் வேலையை விட்டுட்டு இவனுக்காக தான் வந்தேன். இவன் வந்து ரஜினி ஃபேன், நான் வந்து கமல் ஃபேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து இவன் என்னென்ன அலப்பறை பண்ணான் தெரியுமா நேத்து நைட்டு. ஆக்சுவலா இதுல மேட்டர் என்னன்னா, நெல்சன் வந்து ஆல்ரெடி கமலை வச்சு ரஜினி வச்சு டைரக்ட் பண்ணிட்டாரு, ஜெயிலர் டைரக்ட் பண்ணிட்டாரு. அப்ப கமலை வச்சு எப்படியோ புதுசா காட்ட போறான்னு வெயிட் பண்ணோம் இல்லையா. சோ 2 பேருக்குமே ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. கமலோட ஒரு இதுவும் நல்லா இருக்கு, ரஜினி சார்தும் நல்லா இருக்கு. சோ அந்த ரெட்ரோ லெவல்ல ஒரு கமல் ஃபேனாவா, கமல் ஃபேனா வந்து மோஸ்ட்லி அவர் வந்து சொல்லவே தேவையில்ல, ஆக்டிங்ல அவர் பிச்சு உதறிடுவார். உண்மையா சொல்லணும்னா